ஜிஎன்சிஏ எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இவங்க 23 ஜூலைலேருந்து 25 ஜூலையோட முடியுது. இவங்க ஐபிஓ டேட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு 14,175 ரூபா. அவங்க ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 225லேருந்து 237 வரைக்கும் இருக்குது. ஒரு லாட் வந்து 63 ஷேரு, கிட்டத்தட்ட நீங்கள் 13 லாட் அப்ளை பண்ணலாம். இந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரி பார்த்தோன்னா 2006 தான் அந்த கம்பெனி உருவாயிருக்கு. இந்த கம்பெனியோட மெயினாக பார்த்தோன்னா ரீஃபர்னிஷிங் லேப்டாப்பு, டெஸ்க்டாப்பு, அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த டிவைஸ் எல்லாமே இவங்க பண்ணுறாங்க. இவங்களோட கம்பெனிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா யூஏயில் இருக்குது, யூஎஸில் இருக்குது, ஆப்பிரிக்கா இந்த மாதிரி கண்ட்ரியில் இவங்களோட பிஸ்னஸ் இருக்குது. இவங்களுடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா மும்பை, மகாராஷ்டிராவில் இருக்குது. இவங்களுடைய ஃபினான்ஷியல் கீ பாயிண்ட் பார்த்துருவோம். இவங்களுடைய ROI பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் 30% மேலே ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ROCயும் பார்த்தீங்கன்னா 17% இருக்குது. டெப்ட்டு பார்த்தீங்கன்னா 1.95. எப்பவுமே கடன் வந்து 1%க்குள்ளே இருக்குன்னு சொல்லுவாங்க. இது ஸ்லைட்லி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எபிட்டாவும் பார்த்தோன்னா 10க்குள்ளே இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. 8.94 தான் இருக்குது. ஸோ எல்லாமே வேல்யூ எல்லாம் சூப்பராக இருக்குது. அதேமாரி இவங்களுடைய ரெவன்யூ பார்த்தோன்னா 2023, 24, 25 இயர் ஆன் இயர் அவங்க ரெவன்யூ அதிகரிச்சுட்டு தான் போகுது. அதேமாரி அவங்க ப்ராஃபிட் பார்த்தோன்னா 2023, 24, 25 இயர் ஆன் இயர் பார்க்கும்போது அவங்க ப்ராஃபிட்டும் அதிகரிச்சுட்டு தான் போகுது. அவங்களுடைய டோட்டல் அசட்டும் பார்த்தோன்னா ஒரு இயரும் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு தான் போகுது இந்த கம்பெனியோட இது. அதேமாதிரி இந்த கம்பெனியோட ப்ரீ ஐபிஓ, போஸ்ட் ஐபிஓ வந்து இபிஎஸ் பார்த்தோன்னா 7.6 வரைக்கும் இருக்குது. அவங்க ஸ்டாக் பிஐயும் பார்த்தோன்னா 33, 39 இருக்குது. ஸோ இது வேல்யூ எல்லாமே பார்க்கும்போது சூப்பராக தான் இருக்குது. இந்த ஐபிஓடைய சப்ஸ்கிரிப்ஷன் ரேட் பார்த்தோன்னா 24 மடங்கு இருக்குது. அதாவது ஒரு லாட்டுக்கு பார்த்தோன்னா 24 பேர் போட்டி போட்டுருக்கான்னு அர்த்தம். இவங்களுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசண்ட்டாக வந்து 24ஆம் தேதி வந்து 42% இருக்குது. அதாவது நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 42% ப்ராஃபிட் கொடுக்குறதா அர்த்தம். ஒரு ஷேருக்கு வந்து 100 ரூபாய் விதன்ற மாதிரி இருக்குது. ஸோ நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னே நோட் பண்ணோட முக்கியமான விஷயங்கள், இம்பார்ட்டன்ட் டிப்ஸ். இந்த ஐபிஓட கன்க்ளூஷன் அப்ளை பண்ணலாமா அவாய்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இது லிஸ்டிங் கையில் அப்ளை பண்ணலாமா? எஸ், 100% லிஸ்டிங் கைனுக்காக மட்டும்தான் அப்ளை பண்ண நான் சொல்லுவேன். ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நோ, லாங் டைம் நோ. நான் எதுக்கு இந்த ரெண்டுத்துக்கும் நோ சொல்கிறேன்னா, இந்த கம்பெனி இப்போ தான் முதல்ல ஷேர் மார்க்கெட் வருது. இது ஒரு 1 இயர் 2 இயர் என்னுடைய ரிசல்ட்லாம் எப்படி இருக்குது, இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போதைக்கு ஒரு பெஸ்ட்டு ஒரு விஷயம் எது பார்த்தீங்கன்னா, லிஸ்டிங் கெயினுக்காக கிடைச்ச உடனே மார்க்கெட் ஓரளவுக்கு மேலே போக கீழே போக பார்த்துட்டு சேல் பண்ணுறது, லிஸ்டிங் கெயினுக்காக மட்டும் வாங்கி விற்கிறது மட்டும்தான் ஒரு சிறப்பான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இந்த கம்பெனியோட 6 மாதம் 1 இயர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் லாங் டைம் ஷார்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடாக இருக்கும்.